கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கடந்த வாரத்திலே நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். புதிய நாளை காணும்படி செய்தார். அவருடைய தயவுக்காக நாம் நன்றிகளை ஏற்க வேண்டும். அல்லேலூயா. மனமகிழ்ச்சியாக இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயான்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கே மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். துக்கமாக இருக்கிற நாம் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கடந்த நாட்கள் எல்லாம் பாதுகாத்தார். அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 41வது வசனத்திற்கு நேராக நாம் திரும்புவோம். ஒன்று ராஜாக்கள் 18:41 படியுங்கள் பார்ப்போம். நல்ல சத்தமா ஒருவர் தெளிவா படிக்கணும். தெளிவா படிங்க பாப்போம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி ஆகாபை நோக்கி நீர் போம் போஜனம் பானம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கப்படுகிறது என்றார். போன வாரம் நம்ம சிந்திச்சது எலியாவினுடைய பக்தியினாலே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யார், பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் யார் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேரை எலியா கொண்டு போட்டான். அதற்கு முன்பாக பாகால் வழிபாட்டிலே வல்லமை இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிற விதமாக அவர்கள் ஒரு காளையை தெரிந்து கொண்டு 450 பேரும் அந்த காளையை சந்து சந்தாக துண்டித்து பாகாலே இயற்கையின் தெய்வமே இறங்கும் என்று சொல்லி அவனை கூப்பிட்டார்கள். அவன் மாலை வரை வரவில்லை. அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் எலியா 12 கற்களை தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு, தகர்க்கப்பட்ட பலிபீடம் நீங்களும் நானும் தான். நாம் பலிகளை செலுத்துகிறோம், பலிகள் பரலோகத்திற்கு போகவில்லை. காரணம், செப்பனிடாத இந்த பலிபீடத்திலிருந்து நாம் ஜெபிப்பதினால் பதில் கிடைக்கவில்லை என்றும் நான் உங்களிடத்தில் சொன்னேன். அந்த பலிபீடம் செப்பனிடப்பட்ட பிறகு அதிலே பலி செலுத்தப்படுகிறது. பலி செலுத்தப்பட்ட பிறகு தேவன் கேட்டு பதிலளிக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். அவ்விதமாக பலிபீடத்தை 12 கற்களால் உருவாக்கி அதன் மேலே விறகுகளை அடுக்கி 12 துண்டுகளாகப்பட்ட 12 துண்டுன்னு சொல்லலை, நான் சொல்கிறேன், துண்டாக்கி அதில் அந்த காளை பலி செலுத்தும் விதமாக மேலே வைத்து அதன் மேலே 4 குடம் தண்ணீரை 3 தடவை செலுத்துகிறார்கள். அந்த பலிபீடத்தை சுற்றிலும் 2 படி விதை நெல் விதைக்கத்தக்கதான ஒரு வாய்க்கால்களை ரவுண்டாக உண்டாக்குறாங்க. அதில் கிட்டத்தட்ட 12 குடம் தண்ணீர் மேலிருந்து நிரம்பி சுற்றிலும் வருகிறது. அப்பொழுது எலியா கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், என்னை கேட்டருளும். தேவன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எல்லாவற்றையும் முழுவதுமாய் சுட்டெரித்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். அதன் பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீ போம் போஜனம் பானம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கப்படுகிறது என்றார். சாரிபாத் ஒரு விதவையின் வீட்டிலிருந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 170 கிலோமீட்டர் தூரம். அது எத்தனை நான் ஃபஸ்ட்டு உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அந்த டிஸ்டன்ஸை குறித்து. அவ்வளோ டிஸ்டன்ஸிலிருந்து சாரிபாத்துக்கும் இவன் வருகிற இடத்துக்கும் அவ்வளோ தூரம்.
அங்கிருந்து வந்து பசியோட இவன் வர்றான். வந்து ராஜாவாகிய ஆகாப்பை பார்த்து எல்லாவற்றையும் முடிந்ததற்கு பிறகு, நீ போ, போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் சத்தம் எனக்கு கேட்கப்படுகிறது. ஆகாப்னா பிதாவின் சகோதரன், சித்தப்பான்னு பேர். யோசேப்பேல் அவனுடைய மனைவி. இந்த யோசேப்பேல் நான் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், சாரிபாத் ஊர் ஆளுகைக்குட்பட்ட ராஜதானி பட்டணம் சீதோன். அந்த சீதோனின் ராஜா, அவனுக்கு பெயர் ஏத் பாகால் அப்படின்னு பெயர். ஏத் பாகால் அப்படின்னு அவனுடைய பெயர். அவனுடைய ஆளுகை கொடூரமானது. அவன் அந்நியனுடைய மகளை இந்த ஆகாப் திருமணம் செய்தது நிமித்தம் அந்நிய சுபாவங்கள் தேசத்திற்குள் வருகிறது. அதனால தான் நம்முடைய நம்பிக்கைக்குட்பட்ட பிள்ளைகளை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். ஒரு கணவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் ரட்சிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது, இந்த சத்தியத்தை உணர்ந்தவளை திருமணம் செய்யும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. இந்த சத்தியத்தை அறியாத ஒரு பெண்ணையோ சத்தியத்தை அறியாத ஒரு ஆணையோ திருமணம் செய்யும் பொழுது அவர்கள் எந்த வழிகளை கற்றுக்கொண்டார்களோ அந்த வழிகளை கணவனையோ அல்லது மனைவியையோ அழைத்து போவது வழக்கம். ஆகவே ரட்சிக்கப்பட்டவனை தான் கல்யாணம் பண்ணணும். ரட்சிக்கப்பட்டவனை தான் கல்யாணம் பண்ணணும். இதில் ஆட்டையும் மாட்டையும் சேர்க்கக்கூடாது. இப்படி அவரவர்களுடைய ஸ்தானத்தை அறிந்து திருமணம் செய்யும் பொழுது அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஏத்து பாகால் என்று சொல்லப்படுகிற இந்த சீதோனுடைய ராஜா, அவன் பாகாலுடைய வழிபாடிலே தேறினவன். அவன் பொண்ணை போய் ஆகாப் திருமணம் செய்தது நிமித்தம் ஏகப்பட்ட பிரச்சனை. அங்கிருந்து நடந்தே வருகிறாங்க. அப்பெல்லாம் பிரயாணம் பண்ணுறதுக்கு வேற எந்த வசதியும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் அங்கிருந்து வருகிறார்கள். அவர்கள் அங்கிருந்து வந்து எலியா வந்து பசியோடு தான் இந்த காரியத்தெல்லாம் நிறைவேற்றுகிறான். ஆனால் தன்னுடைய எதிரி, சத்தியத்தை விரோதமாய் நின்றவன், விக்கிரக ஆராதனையுடைய உயர்ந்த நிலைமையில இருந்தவன் ஆகாப், அவனை பார்த்து இவன் வேதனைப்பட்டு சொல்றான், பசிக்கும், சீக்கிரம் போய் போஜனம் பானம் பண்ண. இது எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய அனுபவம். பாகாலின் கோவிலுக்குள்ள வழிபீடத்தை எல்லாம் இவன் கொண்டு வந்தவன் ஆகாப். தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாரும் செய்ததை பார்க்கிறோம். அதிகமாய் பாகால் வழிபாடை கொண்டு வந்தான். நரபலிகளை செலுத்தினான், தவறான பாதைகளிலே பிள்ளைகளை நடத்தினான். அப்படிப்பட்ட இந்த ராஜாவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், போஜனம் பானம் பண்ணும். பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறது. 3.5 வருடங்களுக்கு பிறகு ராஜாவாகிய இவனுக்கு அந்த பெருமழையின் சத்தம் கேட்கிறதாக சொல்லுகிறான். பெருமழையின் சத்தம் கேட்கிறது. அல்லேலூயா. இந்த பெருமழையின் சத்தம் அன்றைக்கு வரைக்கும் அந்த இடமெல்லாம் காஞ்சு போயிருந்த இடம். அந்த காஞ்சு போயிருந்த இடத்துல மழை பெய்யாததுனால, பனி பெய்யாததுனால, செழிப்பில்லாத நிலைமையில் இருந்த அந்த இடத்துல இவன் பரலோகத்தின் தேவனை கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி பெருமழையின் இரைச்சல் சத்தம் எனக்கு கேட்கிறது. அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஆகாப் போடுகிறான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று இஸ்ரவேலின் ஜனங்கள் மனம் திரும்பி அவர்களை நோக்கி வருகிறார். 40வது வசனம் வாசிங்க. 18:40. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவரும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கிசோன்
ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். ஆமென். கீசோன் அந்த ஆறு, அந்த ஆறுக்கு பேர் மாய வலைன்னு பேர். கண்ணியில் அகப்படுவது என்பது அர்த்தம். அந்த கீசோன் ஆற்றிலே கிட்டத்தட்ட 450 பேரையும் கொன்று போடுகிறான். கொன்று போட்ட பிறகு இவனுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அதன் பிறகுதான் ராஜாவாகிய ஆகாப்பை நோக்கி கூப்பிடுகிறான். எப்படி கூப்பிடுறான்? ஆகாப்பை நோக்கி நீர் போம், போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆமென். பெருமழையின் இரைச்சல் சத்தம் ஆகாப்புக்கு கேட்கல, எலியாவினுடைய வேலைக்காரனுக்கு கேட்கல, அங்கே இருக்கிற எவர்களுக்கும் கேட்கவில்லை, எலியாவிற்கு மாத்திரம்தான் கேட்கிறது. எதிரிகளையும் நேசிக்கக்கூடிய சிறந்த பண்பு எலியாவினுடைய வாழ்க்கையில் இருந்தது. எதிரிகளையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். எதிரிகளையும் நேசிக்கக்கூடியவன். ஆகாப்பு தேசத்தின் தலையெழுத்தே மாற்றினவர், விக்கிரக ஆராதனையுடைய உச்சம். ஆனால் இவனுக்குள் இருந்த ஆவியின் சிந்தை எதிரிகளை நேசிக்க செய்தது. உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு யார் என்னென்ன விரோதமா செய்திருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையோடு அவர்களை நேசிக்கணும். அவர்களுக்கு விரோதமா நீங்க எழும்பி நிற்பதை விட அவர்களுக்கு எந்த விதத்துல நன்மை செய்ய முடியுமோ அதை செய்து நடத்த வேண்டும். ரோமருக்கு எழுதின புத்தகம் நிருபம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும் பொழுது, அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 6வது வசனம் சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தை அங்கே ஜீவனை கட்டளையிடுகிறது, சமாதானத்தை கட்டளையிடுகிறது. எதிரிகளையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. யாரையும் பழி வாங்குவதோ பதில் அளிப்பதோ உலகத்திற்கு வாடிக்கையா இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது சம்பந்தமே இல்லை. அதனாலதான் சொல்றார், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். 8வது வசனத்தை கூட படிக்கலாம். அதுலேயே 8வது வசனத்தின்படி பைபிள்ல படிங்க. அதாவது மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே கீழ்ப்படுகிற ஆள் தான் இன்னைக்கு வேதத்துக்கு வேணும், சபைக்கு வேணும். நான் மாம்ச பிரகாரமா நியாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு தீமை செய்தவர்களுக்கு தீமையை செய்தால், எனக்கு தீமையான ஆலோசனை கொடுத்தவர்களுக்கு தீமையான ஆலோசனை கொடுத்தால் எனக்கும் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இல்லை. அப்ப என்ன செய்யணும்? என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அமையணும். ஒரு அழிய சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு. வளர வளர நேற்று வரைக்கும் நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு வித்தியாசமா இருக்கணும். நான் சின்ன பிள்ளையில ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக சென்னையில் இருக்கிற அருமையான என்னுடைய விசுவாசி நண்பர் அருமையான அன்பழகன் அவருக்கு ஒரு சின்ன மகள் இருந்தார், 3வது மகள். அந்த மகளை எனக்கு காண்பித்தார்கள். நல்லடைக்கு பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு 7th 8th படிக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? 12th. இந்த பாருங்க, கொஞ்சம் எழுந்திரிச்சு நில்லுங்க மகளே, நில்லுங்க, உங்களை பார்க்கட்டும். சின்ன பிள்ளையா இருந்தா இன்னைக்கு 12th படிக்கிறாப்புல. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, உட்காருங்க, அப்பா இல்லை, அப்பா தூரம், அம்மா இறந்துட்டாங்க,
பாட்டியின் அரவணைப்பில் இருந்தார். பாட்டியும் போன மாதம் இறந்துட்டாங்க. தனிச்சு ஒரு வீட்டில் இருக்கிறார். அவங்க அப்பா ஃபோனுக்கு மேலே ஃபோன் எங்களுக்கு பண்ணுறார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்வேன்னா, என்னுடைய எதிர்காலத்தில் எனக்கு யார் தான் முக்கியம் நினைப்பேன்? என் மக தான் முக்கியம் நினைப்பேன். ஆனால் இந்த மகளுக்கு யார் தான் தகப்பனாக இருக்க முடியும்? இவரை விட நான் ஏசப்பாவை தான் தகப்பனாக சொல்லுவேன். தனிச்சு ஒரு பிள்ளை இருக்கிறார். இந்த ஆவிக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறதுனால தானே இந்த உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். ஆமென். இந்த எலியா தனித்த ஒரு மனிதன், தன்னுடைய வாழ்நாட்களிலே கர்த்தரை மாத்திரம் சிநேகித்தவன், ஆண்டவருக்காகவே வாழ்ந்தவன், ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் நினைச்சவன். அப்படிப்பட்டவன் நான் ஒருவன் மாத்திரம்தான் உமக்காக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ வேணா திருப்தி விட்டுக்கலாம்ப்பா, 7000 பேர் எனக்காக நான் வச்சிருக்கிறேன். தீர்க்கதரிசியானார். அருமையான மக சொன்னாங்க, நான் இயேசுவை நேசிப்பதற்கு அவர் யார்? இயேசுவை நேசிப்பதற்கு அவர் தகப்பன். வேதம் சொல்லுது, பூமிக்குரிய தகப்பனோ தாயோ ஓரளவுக்கு தான் இருக்க முடியும். ஆனால் என்றைக்குமே தாய் தகப்பனா என்னை உள்ளங்கையிலே வரைந்தவர், உருவாக்கினவர் அவர் தான் இருக்க முடியும். சொல்லுங்க பாப்போம். இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பங்காய் வருகிற பொழுது நான் எதிரியையும் சிநேகிக்கக்கூடியவனாக மாறுகிறேன். நான் அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்து நடத்துகிறவனாக நான் இருக்கிறேன். இந்த எலியாவை விட அவன் பையன், ஆவிக்குரிய பையன் எலிசா இன்னொரு காரியத்தை செய்யலாம். ஒரு நாள், நல்லா கவனிக்கணும், யாரும் பேசக்கூடாது. ஒரு நாள் எலிசா இருந்த அந்த நகரத்திலிருந்து காலமே ஜெபித்து அவனுடைய வேலைக்காரன் கிளம்பி வெளியே வருகிறான். நகரத்திற்கு வெளியே வரும்படி வருகிறான். வெளியே வரும் பொழுது கோட்டை சுவர் பூட்டி இருக்க கோட்டையில் ஏறி பார்க்கும் பொழுது அந்த நகரத்தை சுற்றிலும் பயங்கரமான படை, சீரியாவின் படைகள் முழுவதுமாய் சூழ்ந்திருக்க காண்கிறான். சீரிய ராஜா என்ன பண்றான்? நான் அறையில் பேசுறேன், நான் அறையில் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுகிற ஆலோசனைகளை அம்பலத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறவன் யார்? இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில், சமாரியாவின் ராஜாவினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவன் யார் என்று கேட்கும் பொழுது அவனோடு கூட இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், யாரும் இங்கேருந்து ஒட்டு கேட்கலையா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்க, நாம் பேசுகிற அத்தனை காரியங்களையும் இஸ்ரவேலிலே இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா அவன் ஜெபத்திலிருந்து தெரிந்து கொண்டு ராஜாவினிடத்தில் சொல்லி அவனை தப்புவிக்கிறான், நம்மை ஜெயிக்கிறான் என்று சொல்லுகிறான். அப்படின்னா நாளைக்கு காலையில் எலிசாவை பிடிச்சிட்டு படை ஃபுல்லாக அவன் இருக்கிற நகரத்தை சூழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். காலையில் எழுந்திருச்சு வேலைக்காரன் வந்து பார்க்கும் பொழுது சீரியாவின் படை சூழ்ந்து நிற்கிறது. அந்த படையை பார்த்து தவிக்கிறான். போய் தன்னுடைய எஜமான்கிட்ட போய் சொல்றான். என்ன சொல்றான்? ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ, வசனத்தை சொல்லி 2 ராஜாக்கள் 6:15. ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவர், பயப்படாதே, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். விசுவாசியே கொஞ்சம் கவனி. உலகத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேர்களையும் விட உங்களோடு இருக்கிறவர் மிகப்பெரியவர். உங்களோடு இருக்கிறவர் வலிமையானவர். உங்களோடு இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அந்த வேலைக்காரனுக்கு ஆவிக்குரிய கண் திறக்கவில்லை. ஏன் திறக்கலைன்னா, அவன் ஜெபத்தில் இருந்தான்னா ஆவிக்குரிய கண் தெரியும், ரட்சிப்பில் இருந்தான்னா ஆவிக்குரிய கண்ணு தெரியும். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தான் ஆவிக்குரிய 3வது கண் திறக்கப்படுகிறது. இவர் நெற்றிக் கண்ணை திறந்தவர் அல்ல, ஆவிக்குரிய கண்ணை திறந்த தேவன் அவர். ஆவிக்குரிய கண்ணை திறந்த பொழுது அவன் சொல்றான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம்.
அந்த சீசருடைய கண் திறக்கப்படுகிறது. படிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றான். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும். தம்பி கீழே உட்காரு, மேல உட்காராத, கீழே உட்காரு, கீழே உட்காரு. கிழவன் மாதிரி மேலே போய் உட்காந்துக்கிறான். ஐயா நல்லா கவனிக்கணும். கண்ணு திறக்கப்பட்ட பொழுது என்ன நடக்கிறது? படிங்க. இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரை. யாரை சுற்றிலும்? எலிசாவை சுற்றிலும். வேலைக்காரனை சுற்றிலும் அல்ல. ஜெபிக்கிற மக்களே, உபவாசிக்கிற மக்களே, கர்த்தரை தேடுகிற ஜனமே, உன்னை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் இருக்கிறது. நீ தனியா நிக்கிறது பயப்படாத, சோர்ந்து போகாத. எனக்கு என் கணவனுடைய அன்பு கிடைக்கல, என் மனைவியின் அன்பு கிடைக்கல, எனக்கு சப்போர்ட்டா யாரும் இல்லை, தடுமாறாத. உன்னை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் தேவன் சூழ்ந்திருக்கிறார்ன்றதை மறந்துடாத. ஒரு அலையிலையா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அலையிலையா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமென். இந்த தேவன் யாருன்னு நான் சொல்லுவது தெரியுமா? ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலிலே குளிர் நிழலே. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே. ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடுமையிலே குளிர் நிழலே, கடுமையிலே குளிர் நிழலே. கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் தெய்வம். கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் தெய்வம். உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, உம் நாமம் உயர்த்தி உம் அன்பை பாடி, துதித்து துதித்திடுவே. வேதம் சொல்லுது, கர்த்தர் நீதிமானின் சந்ததியோடு இருக்கிறார். காலையில அன்பழகன் போன் பண்ணார், என் மகளுக்காக கொஞ்சம் பாரப்படுதையா. நான் சொன்னேன், உங்க மகளுக்காக நீங்க என்னையா பாரப்பட்டீங்க? அவரால் பதில் சொல்ல முடியல. நினைச்சு பார்த்தேன், எங்க மகளை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. 4 பேரை பக்கத்தில் இருக்க வைக்கிறேன். ஒரு அருமையான மக, தகப்பன் இல்லை, தாய் இல்லை, பாட்டி இல்லை, தாத்தா இல்லை, யாரும் இல்லை, தனியா இருக்கிறதுனா எவ்வளவு பெரிய கொடுமை. ரொம்ப கொடுமையான அனுபவம். ஆண்டவர் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். அது ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம்தான் கர்த்தர் என்னோட பேசினார். கர்த்தரோட வார்த்தை சொல்லுது, தாயை போல தேற்றுகிறீர், ஆற்றுகிறீர், தாயை போல ஏற்றுகிறீர், ஆற்றுகிறீர், தடுமாறும் போது தாங்கி அணைத்து, தடுமாறும் போது தாங்கி அணைத்து,
தூயவரின் திடனே. இந்த இயேசுவை போல நேசிப்பதற்கு வேற யாருமே இல்லை. இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணான் தெரியுமா? எதிரியினுடைய படைகள் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவரிடத்திற்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. சீரியரின் படைகள் பிறகு நீ தீமைக்கு தீமை அல்ல நன்மை செய்து பார், எதிரியே இருக்க மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். தீமைக்கு தீமை அல்ல, அதுதான் ஆண்டவர் அதை செய்தார். கர்மேல் பர்வதத்தில் இருந்து கனி தருகிற அந்த தோட்டத்தில் இருந்த அந்த தீர்க்கதரிசி எதிரியான ஆகாப்புக்கு நன்மை செய்தார். போஜனம் பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் சத்தம் எனக்கு கேட்குது. தரிசனம் உள்ளவனுக்கு தான் என் எதிர்காலம் இருக்கும், தரிசனம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் கிடையாது. தற்கொலை பண்ண போறவன் யாராலாம் இருப்பான்? கோழையா இருப்பான், எதிர்காலம் இல்லாதவனா இருப்பான். பயம் உள்ளவன் எதிர்காலம் இல்லாதவன், போராட்டங்களை சகிக்க முடியாதவன், எதிர்காலத்தை குறித்த சிந்தனை இல்லாதவன், தரிசனம் இல்லாதவன். தரிசனம் உள்ள எலியா சொன்னான், போய் போஜனம் பானம் பண்ணும், அரண்மனையின் விருந்து சாலைகளை போய் சாப்பிடும். அவனுக்கு தான் தெரியும், நான் வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி என்ன பண்றாலும் தெரியல. 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை எலியாவோட கொண்டுட்டீங்க, சாப்பிட வேணாம் வரான்னு வழக்கமத்தால அடிப்பா அவன் நினைச்சாலும் தெரியாது. ஆனா அவன் உடனே புறப்பட்டு போறான். எனக்கு அன்பானவர்களே, 42வது வசனம் சொல்லுது, 18:42, கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தில் மேல் ஏறி தரையிலே பணிந்து கீழே வந்தான். மயக்கத்தில் இருந்தவர்களை கொன்றான். திரும்பவும் கர்மேல் பர்வதத்தில் மேலே ஏறிட்டான். ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் பூமிக்குரிய வாழ்க்கையில நிலைச்சு நிற்க மாட்டான். அவன் திரும்பவும் கர்மேல் மலைக்கு தான் போவான். நீ ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தால், தரிசனம் உள்ளவனாய் இருந்தால், உனக்குள் தேவ தரிசனம் இருந்தால் பூமியில நிற்க மாட்டேன். அன்பழகிட்ட சொன்னேன், உன் மக, அவருடைய உன் மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த தாயுடைய தகப்பனுடைய வித்திலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த மக உண்மையான ரட்சிப்பை அடைந்தவள். அதனால தான் தனிச்சு நின்னாலும் பலமா நிற்கிறார். அவளுக்குள்ள அந்த தரிசனம் இருக்கும், அந்த ரட்சிப்பு இருக்கும். நீங்க கட்டாயப்படுத்தவோ திட்டவோ கூடாது. அந்த தேவன் அந்த மகளை நடத்துவார். உனக்குள் தரிசனம் இருந்தால், இயேசுவை குறித்த நம்பிக்கை இருந்தால், இயேசுவோடு வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால், அந்த எண்ணமே உன்னை நடத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவரை நாம் பார்க்கல, இயேசுவை உலகம் பார்க்கவில்லை. என்ன பார்க்கவில்லை? எனக்குள்ள இயேசு இருந்தா அந்த அன்பை நான் காட்டணும் இல்லை? எனக்குள்ள தேவனுடைய அன்பு இருந்தா நான் அப்படி இருப்பேனா? தேவனுடைய அன்பை காட்ட வேண்டாமா? எலியா காண்பித்த அன்பு, எலிசா காண்பித்த அந்த அன்பு, எதிரியை சிநேகிக்கக்கூடிய அன்பு உனக்குள் இருந்தால் உனக்கு எதிரியே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்குள்ள என்ன இல்லை? எதிரி இல்லை. நீங்கள் கர்மேல் பர்வதத்தில் திரும்ப ஏறி தரையில படிந்து தன் முகம் முழங்கால்களில் பட குனிந்து ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்? இப்பெல்லாம் ஜெபம் பண்றதுனா, ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு ஆராதனை அதாவது ஒரு உபவாச நாள். அங்கே ஒரு 15 பேர் நாங்கள் கூடியிருந்தோம். அழைத்திருந்தவர் ஊழியக்காரர். அந்த காலை கூட்டங்கள் முடித்துவிட்டு, அதாவது முந்த நாள் கூட்டங்களை முடிச்சுட்டு அன்னைக்கு உபவாச நாள் அவங்க வீட்டில் உட்காந்து ஜெபிக்கணும், பாய போடுங்கன்னு சொன்னேன்.
அவர் சொன்னார், பாயில் நாங்கள் போடுறதில்ல, என்ன வேறு என்ன போடுவீங்கன்னு கேட்டேன். தட்டு, அதாவது இந்த பனை ஓலை தட்டில் ஏதாவது செஞ்சு வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். அல்லது வேறு ஏதாச்சும் விரிப்புகள் இருக்குதா, ஜமுக்காலம் இருக்கா? இல்லை அப்படின்னாரு. நான் அந்த ரூமுக்கு போனேன். ரூமுக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு 10 சேர் போட்டிருந்துச்சு. 10 சேரில் வரிசையாக உட்காந்துருந்தாங்க. எனக்கு ஒரு சேர் கொடுத்துருந்தாங்க. ஜெபிப்போம் என்று சொன்னார்கள். ஒவ்வொருத்தரும் இந்த காரியத்துக்காக ஜெபிப்போம், அந்த காரியத்துக்காக ஜெபிப்போம். கிட்டத்தட்ட காலையில் 10 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரைக்கும் ஜெபித்திருப்போம். ஒரு ஆள் கூட தன்னுடைய முட்டி கீழே போடலை, உட்காந்துட்டே ஜெபிக்கிறாங்க. இது ஜெபம்னு அவங்க சொல்கிறாங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நான் அதனால தான் நான் கூட யோசித்தேன், சபையில் நாம் சொல்கிற ஜெபங்கள் எப்படி தான் இருக்கும். முடியலன்னா கூட முழங்கால முடக்க வைக்கணும். அதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமாம், என் முழங்கால் தரையில் முடக்கப்படணும். எலி அப்படி இல்லை, முழங்கால முடக்கி அப்படியே அவன் நெடுஞ்சான் கிடையா அப்படியே தரையை நோக்கி தன்னுடைய முகத்தை அப்படியே முட்டி. ஒரு இஸ்லாமிய சகோதரனை சந்தித்தேன். அவரிடத்துல நல்ல நெருக்கமான அன்பு ஒரு கடை வைத்திருக்கிறார், துணிக்கடை. ஆக நான் போவேன். நானும் என் மனைவியெல்லாம் சபைக்கு தேவையான பொருள்களை கூட எடுப்போம், எங்களுக்கு தேவையான பொருள்களையும் எடுப்போம். அவரிடத்துல பேசி கொண்டு இருக்கும் பொழுது நெற்றியில் இவ்வளவு கருப்பாக இருந்துச்சு. என்ன இது உங்கள் நெத்தியில் ஒரு பெரிய மச்சமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், மச்சம்லாம் இல்லைங்க என்னார். வேறு என்ன? ஒரு நாளைக்கு 5 வேளை நாங்கள் தொழுகிறோம். 5 வேளை என் நெத்தி தரையில் படுது. யார் அது பேசுறது? அவனை இங்கே வர சொல்லுங்க. அவன் ஏன் அங்கே போனான்? இங்கே பிள்ளைகள் 3 பேர் இங்கே வர சொல்லுங்க. எல்லாம் இங்கே வர சொல்லுங்க. பிள்ளைகள் அழைச்சிட்டோம், இங்கே அழைச்சிட்டு உட்கார வச்சுக்கோ. அப்படியே உட்காரு. இங்கே வா, நீ இங்கே வா, நீ இங்கே வா, இங்கே இங்கே இங்கே. குட்டீஸ்லாம் ஒழுங்காக இருக்கணும், கொண்டு வந்துடுவோம். ஆமாம், நல்லா கவனிக்கணும். இங்கே அப்படியே கருப்பாக இருந்துச்சு. நம்பிக்கை, அவர்களுடைய நம்பிக்கை 5 வேளை தொழுகை. சரி, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எப்படி பெறுவீங்க? 5 வேளை தொழுதுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்படின்னா அதை விட அதிகமாக நாமும் ஜெபிக்கிறோம், மணிக்கணக்கில் ஜெபிக்கிறோம். நம்முடைய பாவம் போயிடுமா? போகாது. என் பாவத்தை தண்ணியில் அடக்கம் பண்ணணும். நான் நீதிக்கு இயேசு பிழைத்தது போல பிழைக்கணும். இதை செய்யலைன்னா எனக்கு ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அன்பானவர்களே, அவருக்கு ஒரு வைராக்கியம், தரையில் நெத்தி பட்டுதான் ஜெபிக்கிறார். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்முடைய முழங்கால் தரையில் பட வேணாமா? நம்முடைய நெற்றி தரையில் பட வேணாமா? தோவாலையில் ஒரு அருமையான போதகர் ஒருவர் உண்டு. கடந்த நாட்களிலே அவர் திருவள்ளப்புத்தூர் என்ற பகுதிக்கு வந்திருந்தார். அவர் சொன்னார், முட்டியை பிரித்து காண்பித்தார், துணியை தூக்கி காமிச்சார். பேண்ட், ஒயிட் பேண்ட் போட்டிருந்தாரு, துணியை காமிச்சார். அப்படியே முட்டி பல 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 ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்துச்சு. எப்படிங்கன்னு கேட்டேன். போன மாதம்தாங்க முட்டியில் மேலே இருந்த அந்த மேல் தோலோடு அந்த முட்டி என்ன ஆயிடுச்சு, காஞ்சி போய் பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு. அதை எடுத்து போட்டு வச்சுருக்கேன். போட்டு வச்சுருக்கீங்களா? எங்கே வச்சுருக்கீங்க? பெரிய கண்ணாடி பாட்டிலில் ஒரு 10-15 முட்டிகளுடைய மேல் தோல், காஞ்சி போன தோலெல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். இது எந்த கணக்குன்னு? இது கர்த்தருடைய கணக்குன்னாரு. ஆமாம். அப்போனா எவ்வளவு நேரம் முழங்காலில் நின்றவர் ஜெபித்திருப்பார். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? அப்படியே சும்மா ஃபார்மாலிட்டிஸுக்கு உட்காந்துக்கிட்டு ஜெபிக்கிற ஜெபமா? முழங்கால்களை முடக்கி என் தரை, அவருடைய தரையில் லைட்டாக கருப்பு இருக்குன்னா நான் என் தலை ஃபுல்லாக இருக்க வேணாமா? என் முட்டிகளெல்லாம் இருக்க வேணாமா? சர்வ வல்லமை பொருந்தின தேவனுக்கு என்னை முழுசும் ஒப்பு கொடுக்க வேண்டாமா? ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு அருமையான பாட்டை பாடியிருக்கார். என்ன பாட்டு? ஒப்பற்ற என் செல்வமே. அவரை எப்படி பாடுறாரு? ஒப்பற்ற என் செல்வமே, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீதானன்றோ,
நடுரோட்டில் நிற்கிறார், ஒன்றுமே இல்லை. அவர் எழுதுறாரு, என் விருப்பம் எல்லாமே நீங்கள் தான்ப்பா, ஒப்பற்ற என் செல்வமே, உம்மை விட்டுட்டு நான் எங்கே போவேன்? ஆமென். அன்பானவர்களே, தரையில் பட தன்னுடைய தரையில், ஏதாவது சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால்களில் பட குனிந்து ஜெபிக்கிறான். அல்லேலூயா. ஆமென். இத லேவியர் ஆகமத்தில் ஜெபங்களை குறித்து சொல்லும் பொழுது தேவன் சொல்றார். 26வது அதிகாரம் 41வது வசனம், விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்திற்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால். 42வது வசனத்துடைய ஆபிரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையை நினைப்பேன் என்று, தேசத்தையும் நினைப்பேன், ஆபிரகாமையும் நினைப்பேன். உடைஞ்சி உணர்ந்து திரும்பி என்னை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகத்தை நான் பார்ப்பேன். நீங்க ஆண்டவரை பார்க்குறீங்களா? எவ்வளவோ உங்களுக்கு தேவைகள் இருக்குது, எவ்வளவோ உங்களுக்கு வேலைகள் இருக்கிறது, எவ்வளவோ விதமான பாடுகள் இருக்கிறது, பணிகள் இருக்கிறது. இதற்கு மத்தியிலேயும் உங்கள் தவறுகளை உணர்ந்து அவரை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு அலிலே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு அருமையான சயின்டிஸ்ட் குடும்பத்தை விட்டு வெளியே வந்து விட்டார். அவருக்கு ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டை கொடுத்து நீங்க இதுலயே உங்களுடைய ஆராய்ச்சி பணிகளை தொடரலாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆராய்ச்சி பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கார். நிறைய கண்டுபிடிப்புகள், ஏராளமான கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு சின்ன விபத்துல எல்லாமே பத்திக்கிட்டு இருந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. மனசு உடைஞ்சு போயிட்டார். நல்ல விசுவாசி அவர், யூதன். அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் கசப்பு, தேவையற்றது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டேன்ப்பா, நீ திரும்ப முயற்சி பண்ண. திரும்பவும் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். எல்லா கண்டுபிடிப்புகளையும் சேர்த்து வைத்து பல புதிய கண்டுபிடிப்புகளை நிறைவேற்றின பிறகுதான் தெரிகிறது, கர்த்தர் என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் முற்றிலும் நீக்கி புதிய ஆசீர்வாதத்திற்குள் என்னை நடத்தும்படியாகத்தான் என்னுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் போயிடுச்சின்னு நான் நினைக்கல, அதை விட சிறந்த கண்டுபிடிப்புகளை கொடுப்பதற்காகவே அவைகளை தூக்கிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தோல்விகள், போராட்டங்கள், பலவீனங்கள், கசப்புகள், இது எல்லாம் நமக்கு என்னதான் மாற்றுது, ஒரு வலிமை உள்ள பாத்திரமாய் நம்மை கர்த்தர் மாற்றுகிறார். தனிமையா இருக்கிற யாரும் எனக்கு உதவி செய்யல, உதவிக்கு நபர்களே இல்லை, பயப்பட வேண்டாம். அவர் உன்னோட கூட இருக்கிறத நீ பார்க்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் உன்னை கண்காணிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆகவே நீ தடுமாற வேண்டிய அவசியம் உங்களுக்குள்ளே இல்லை. ஆண்டவர் சொன்னார், 1 ராஜாக்கள் 21:29 ஆண்டவரே சொல்றார், ஆகாப் ஒரு மனம் திரும்புதலை பெறுகிறான். எப்படி? ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வர பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அந்த பொல்லாப்பை அந்த அவன் வீட்டின் மேல் வர பண்ணுது. நீ உன்னை தாழ்த்தினா போதும், உன் மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் கர்த்தர் எடுத்துருவார். உன்னை நீ தாழ்த்தணும். ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? உனக்கு எதெல்லாம் நஷ்டம்னு நினைக்கிறியோ அது எல்லாம் லாபமா மாற்றணும். உன்னை ஆண்டவருக்கு முன்னாடி நான் செய்ததெல்லாம் தவறுன்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது, எப்போ ஒப்பு கொடுப்பாங்க தெரியுமா? எதிரியையும் சிநேகிதனாக நீ நினைக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவர்களுக்குள்ளே புதிய கிருபைகளை தருவார், தாழ்மையை தருவார். நீங்க செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? என்னை மாற்றும். எதிரி சிந்திக்கிற மாதிரி எதிரி தன்னை மாற்றிக் கொள்ளுகிற விதமாக உன்னுடைய நடக்கைகள் இருந்தால்
உன்னை கொண்டு இந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுவார். ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். உங்க மாமனார், மாமியார், உறவுகள், பந்து ஜனங்கள் உனக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது அவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அவங்களுக்கு நன்மையை செய். அவர்களுக்கு தீமை அல்ல, நன்மையை செய். கர்த்தர் உன்னை நடத்த நிச்சயமாய் ஆரம்பிப்பார். அது மாத்திரமல்ல, தரிசனம் உள்ளவன் எங்கும் பிரகாசிப்பான். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 43வது வசனம் 3வது பாயிண்ட். அவன் தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நல்லா கவனிக்கலாம். சில சமயத்துல பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது எல்லாம் அப்படிதான் பேர் வைப்பாங்க. நிறைய பேர் இடத்துல பார்த்துருக்கேன். இஸ்ரவேலின் ஜனங்களிலே அருமையான ஒரு மனிதன் இருந்தான், யாபேஸ். அவன் பேர் என்ன? யாபேஸ். எல்லா சம்மதமே இல்லாத ஒரு புருஷனை அந்த வேதத்தில் குறிப்பிட்ட இடத்துல நாலாகமத்தினுடைய புத்தகத்திலே இருக்கு, நீங்க படிக்க வேண்டாம். அந்த யாபேஸ், அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் தாய் சொன்னா, அவன் தாய் அவனுக்கு பேர் யாபேஸ்னு ஏன் வச்சான்னா, யாபேஸ்னா துக்கம்னு அர்த்தமா. ஆமென். எங்க வாத்தியார் தான் அடிக்கடி சொல்லுவார், உன் பேர் என்ன? உன் பேர்? என் பேர் ஜோசப். பாஸ்டர் ஆல்பர்ட்னு ஒருத்தர் இருந்தார். நான் படித்த 5வதுக்குள்ளே படித்த அந்த ஸ்கூல் ஹென்ரின்னு ஒரு வாத்தியார் இருந்தார். அவருடைய பையன் பின்னாடி இந்த டிஎன்சியினுடைய பிஷப்பாக கூட வந்தார். அந்த ஹென்றி வாத்தியார் அன்பை பொழிவார், நல்ல சத்தியங்களை கற்றுக் கொடுப்பார். அவர் சொல்லுவார், உன் பேர் என்ன? ஜோசப். ஜோசப்னா என்னன்னு தெரியுமான்னாரு. எனக்கு தெரியாதுங்க. யோசேப்புனா விட்ட மண்ணு பேர். ராஜன்னா என்ன? எங்கள் அப்பா பேர் ராஜன். அடுத்தது செல்வான்னு பேர் வச்சிருக்கிய. எங்கள் குடும்பத்துக்கு நான் ஒரு செல்வன், செல்வம் அப்படின்னு. அவர் சொன்னார், உனக்கு செல்வமே கிட்டாது என்ன. ஜோசப் மாதிரி நீ ரொம்ப பாடுபடுவேன்ன. உனக்கு பிற்காலம் தான் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், முற்காலம் ரொம்ப பாடாக இருக்கும்னு சொன்னார். அறிந்தோ அறியாமலோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையும் அமைந்து விட்டது. அவர் சொன்ன வார்த்தையின்படி அந்த ஜோசப்னு சொன்னாலே ரொம்ப பாடு, நிறைய வேதனைகளை சுமக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். நம்ம ஜோசப் இன்னைக்கு படாத பாடுபட்டு இருக்கிறார் முதல்வர். அன்பானவர்களே, ஜோசப்னா என்ன அர்த்தமா? ஜோசப்னா என்ன? கனி தரும் திராட்சை செடி. கனி தரணும்னா படாத பாடுபட்டு தான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த யாபேஸ் பேரு அவங்க அம்மா அழகா வச்ச. ஒருவேளை அப்பா இல்லையே என்னமோ தெரியாது, அப்பா கிடையாது என்னமோ தெரியல, அம்மா இருந்திருக்கணும். அம்மா சொல்றாங்க, யாபேஸ்னு உனக்கு நான் பேர் வச்சேன். ஏன் தெரியுமா? நான் என்ன அவனை பெற்றேன் என்று சொல்லி துக்கத்தோடு நான் பெற்றேன். ஆனா அவன் என்ன பண்ணா, பசுமரத்தாணி மாதிரி அவன் மனசுல பதிஞ்சது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. நல்லா கவனிக்கணும். தனிமையா இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், அருமையான மகள் உட்பட எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றேன். என்ன சொல்ற வேண்டிய கடமை? யாபேஸ் எப்படி ஜெபிச்சான்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லைகளை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு இருந்து. உம்முடைய கரம் என்னோட இருக்கணும். தனிமையா இருக்கிற வேலைகளில் உம்முடைய கரம் என்னோட இருக்கணும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். இந்த ஜெபத்தை ஒவ்வொருத்தரும் பண்ணணும். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த ஜெபத்தை கண்டிப்பா பண்ணணும். அல்லேலூயா. ஒண்ணும் இல்லை. அந்த சமுத்திர முகமாய் வேலைக்காரன் போய் கையை வச்சுட்டு பார்க்கறான், ஒண்ணும் கிடையாது. 3.5 வருடமாக
அந்த இடத்துல என்ன இல்லை? என்ன இல்லை? மழை இல்லை, வெயில் தான், பனி இல்லை. ஆனா அந்த இடத்துல என்ன இருக்குது? என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? ஒண்ணுமே காணும். மலையிலிருந்து கர்மேல் பர்வதத்து கனித்தோட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்ற நீங்க உண்மையிலே தரிசனம் உள்ளவர்களாய் நீங்கள் இருந்திருக்க முடியும். தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னா கனி தோட்டத்துல சபையில இருந்தாலும் உங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு நான் சொல்றேன். அந்த அபிஷேகம் இல்லை, தரிசனம் இல்லை. தரிசனம் இருந்தால் நீங்கள் கனி தோட்டத்தில் இருந்து அந்த தூர தரிசனத்தை நீங்கள் பார்க்கிறவர்களாக இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவே ஜெபிக்கிறாயா? ஒண்ணும் கிடையாது, துக்கத்தை தவிர எதுவுமே இல்லை. அவன் ஜெபிச்சான். என்ன ஜெபிக்கிறான்? என்னை ஆசீர்வதியும். ஒரு நாளாவது நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா? என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லியிருக்கீங்களா? நீங்க என்ன நினைச்சீங்க? என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா எனக்கு தான் பிள்ளையே இல்லையே, எனக்கு தான் கணவனே இல்லையே, எனக்கு தான் மனைவியே இல்லையே, எனக்கு தான் எதிர்காலமே இல்லையே. குறைவான எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நோக்கி சொல்லணும், என்னை ஆசீர்வதியும். இரண்டாவது சொல்லுங்க, என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். மூணாவது, உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும். நான்காவது, தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது, அதற்கு என்னை விலக்கி காத்தரணும். ஆமென். அதற்கு என்ன விளக்கணும்னு சொல்றான். ஐந்தாவது, வேண்டிக் கொண்டதை தேவன் அவன் வேண்டிக்கிட்டதை கர்த்தர் கேட்டார். நீ வேண்டிக்கிட்டீன்னா உன் எல்லைகளை உன் ஆசீர்வாதங்களை பெருக செய்வார். கரங்களை தட்டி உன் எல்லை பெரிதாகணும். வேலைக்காரன் போய் பார்த்துட்டு வந்தான். பார்த்துட்டு அங்கே இருந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வசனம் சொல்லுது 43வது அதிகாரத்தில் கடைசியான, அதாவது 43வது வசனத்தில் கடைசி பகுதி, இன்னும் 7 தடவை போய் பார் என்றான். ஆமென். எத்தனை தடவை போய் பார்க்கணும்னு சொல்றான்? 7 தடவை. இன்னும் 7 தடவை போய் பார் என்றான். அவன் போய் பார்த்தான். முதல் தடவை பார்த்தா ஒண்ணும் தெரியல, ரெண்டாவது தடவை பார்த்தா ஒண்ணும் தெரியல, மூணாவது தடவை பார்த்தா ஒண்ணும் தெரியல, நாலாவது தடவை பார்த்தா தெரியல, ஐந்தாவது தடவை தெரியல, ஆறாவது தடவை தெரியல, ஏழாவது தடவை தான் தெரிஞ்சிச்சு. ஆவியின் நிறைவு இருந்தால்தான் உனக்கு அடுத்தடுத்த வளர்ச்சி இருக்கும். எந்த ஆவி? உனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, அந்த ஆவி வேற. ஆண்டவர் அருளுகிற அந்த அபிஷேகம் இருக்கிறது, அந்த ஆவியின் நிறைவு இருக்கும் பொழுதுதான். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை படிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு ஆவியினாலே நிறைந்து, ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு இடத்துல 6:5 படிக்கும் பொழுது, அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய தேவானை தேவன் தெரிந்து கொண்டு, 55வது வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, இந்த தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் இருக்கிறதையும் கண்டு. ஆவியின் நிறைவு இருந்தாதான் உனக்கு எதுவுமே தெரியும். ஆவியில நிறைவு இல்லைன்னா ஒண்ணும் தெரியாது. ஆவியில நிறைவு வேணும், பாத்திரம் நிரம்ப வேண்டும். அவர்களுக்கு யோவான் 3:2வது அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, படிக்க வேணாம், திராட்சரசம் குறைவுபட்டது. வெளியே சுத்திகரிக்கப்படுகிற 6 கற்சாடிகள் இருக்கிறது. 6 கற்சாடிகளையும் வேலைக்காரர்கள் இடத்துல ஆண்டவர் சொன்னார், தண்ணீர்களால் நிரப்புங்கள். வெறும் தண்ணீர் தான், வெறும் தண்ணீர் நிரப்பப்படுகிறது. நிரப்பப்பட்ட அந்த தண்ணீர் பாத்திரம் முழுவதும் நிரம்பின பொழுது
அது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஜெபம், வெறும் ஜெபம் தான் நீ பண்ணுகிற ஆளு. ஆனா உனக்குள்ள அந்த ஜெபத்தினுடைய நிறைவு வருகிற பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உனக்குள்ளே காணப்படும். ஆவியின் நிறைவு உனக்குள்ளே இருக்க வேண்டும். ஆவியின் நிறைவு இருக்கிறவன் தான் தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் காணப்பட முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு சாதாரண பந்தி விசாரிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தேவான் ஆவியின் நிறைவை பெற்றவன். அவன் தூர தரிசனத்தோடு பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். தேவனுடைய வலது பக்கத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் காண்கிறான். இரண்டாவது, ஆவியில அனலாய் இருக்க வேண்டும். ரோமர் 12:11 படிக்கும் பொழுது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை மாத்திரமே சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நிறைய குறைவு இருக்கலாம், குறைவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இயேசுவை சொல்லிக்கிட்டே இரு. அவரை சொல்ல சொல்ல, இயேசு என்று சொல்ல சொல்ல உள்ளம் துள்ளியாடும். இயேசுவை சொல்ல சொல்ல, ஆமென், இயேசுவை சொல்லிக்கிட்டே உனக்குள்ள இயேசு நிரம்பட்டும். உன் பாத்திரம் நிரம்பும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓ நன்றி. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பார்த்து குலுக்குங்க. ஆவியில் அனலாருங்க. சாதாரணமா வீட்டில் நெருப்பு அந்த காலத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். தீப்பெட்டியெல்லாம் அப்போ கிடைக்காது. எல்லாம் கவனிக்கணும். தீப்பெட்டியெல்லாம் அப்போல்லாம் என்ன கிடையாது, கிடையாது. வீட்டில் சில வசதியான வீட்டில் என்ன பண்ணுவாங்க, விறகுகளை போட்டு, அதை விறகை விட கறி நெருப்பு இருக்குதுல்ல, அதை வாங்கி வச்சுருப்பாங்க. அதை போட்டு அதை பழைய நெருப்பு மேலே போட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை அப்படியே கணண்டு அது தீஞ்சி வீணாக போய் அதுக்கு மேலே அடுத்த கறியில் போய் அது நெருப்பு பட்டு அது அப்படியே அனலாக மாறி அதுவும் தீஞ்சி போய் அதுக்கு மேலே உள்ள கறியில் பட்டு அது அப்படியே முழுசும் நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அக்கா அம்மா எல்லாம் போவாங்க. ஆமென். நம்ம அம்மா யோசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. தீப்பெட்டி எவ்வளவு தீப்பெட்டி வாங்கி கொடுத்தாலும் தீப்பெட்டி தேடும். உண்மைதானம்மா? சல்லுன்னு கொடுத்தோம், சல்லுன்னு தூக்கி போடுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நல்லா கவனிக்கணும். இப்போ ஈஸியாக எல்லாத்தையும் தூக்கி போடுறோம். ஒரு காலத்தில் அப்படி இல்லை. நெருப்பை பத்திரமா பாதுகாக்கணும். அந்த வயசான ஆள காலம் மடக்க கொஞ்ச நேரம் எழுந்துச்சு நெல்லு பார்ப்போம். எழுந்துச்சு நெல்லு கிழவன் மாதிரி காலை நீட்டிக்கிட்டு நெல்லு கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நெருப்பை கணர வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு விசுவாசனோட வாழ்க்கையில கூட நெருப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஜெபம் இருந்துக்கிட்டே இருந்தாதான் உனக்குள்ள இருக்கிற அக்கினி கணன்று போகாது. ஜெபம் இல்லை, உலகம் வந்துருச்சு, என்ன நான் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதனுடைய விளைவு ஆலயத்தை கூட அற்பமா நினைக்கிறேன். சரியான நேரத்துக்கு போறதில்லை, சரியான ஜெபம் இல்லை, பரிசுத்தவான்களை நேசிக்கிறது இல்லை, அடுத்தவர்களை கனப்படுத்துறது இல்லை, எல்லாம் எனக்கு தெரியும் நான் நினைச்சு நான் வீணா போய்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே என்னை மாற்றுன்னு சொல்லுங்க பார்ப்போம். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே என்னை அக்கினியாகவே மாற்றும், என்னை அக்கினியாகவே மாற்றும். இந்த எலியாவின் வேலைக்காரன் 2வது தடவை போய் பார்க்கிறான். நெருப்பு கொஞ்சோண்டு நெருப்பு உருவாகும். அது கணண்டு தீந்து போன அந்த அடுத்த கரியில நெருப்பு பட்டு அப்படியே தங்க மாதிரி வைரம் மாதிரி அது அப்படியே பளபளன்னு மின்னணும். அதுக்கு மேல ஒரு வைக்கல போட்டா பச்சுக்கிட்டு எரியும். அதுக்கு மேல உலகத்தை வச்சோம்னா எரியும். நீ அக்னியா அனலா இருந்தீங்கன்னா உலகம் எரிஞ்சு போயிடும். நீ அனலா இல்லைன்னா உலகம் எரியாது.
மூன்றாவது, ஆவியில ஏவுதல் இருக்கணும். நடு நசியில படுத்திருந்தாலும் கூட என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். நிறைய பேர் தலைமாட்டுக்கு அடியில் பாம்புலாம் இருந்து காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தலைமாட்டுக்கு அடியில் பாம்பு கிடந்திருக்கு. அவங்களுக்கு எப்போ கடிச்சிது, எப்போ அது உள்ளே போய் படுத்துதுன்னு தெரியாமல் இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அம்மா உடம்பையே அது சுற்றி இருக்குது, இதுக்கு போய் அழுகுறாங்களே, போய் ஒன்று சாத்தணும் போல இருக்குமா, அவளை சந்தோஷப்படணும். இடுப்பை சுற்றி பாம்பு வரட்டுமே, என் தலையை சுற்றி பாம்பு இருக்கட்டுமே, எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருன்னா அதனுடைய வல்லமை என்ன கிரியை செய்யாது. ஆமென். வேதம் சொல்லுது, சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. மார்க் 15-16 படிச்சு பாரு வீட்டில் போய். எதுவும் ஒன்றும் செய்யாது. ஏன்னா உனக்குள் இருக்கிறவர் அந்த வல்லமை உள்ள தேவன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆவியும் ஏவுதல் வேணும். அப்போ சொல்ற 21:4 படிக்கும் பொழுது, அவ்விடத்தில் உள்ள ஒரு சீசர்களை பரிசுத்த பவுல் கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினான். அவர்கள் பவுலை நோக்கி, அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றவர்கள், ஆவியின் ஏவுதலால் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். என்ன காரியத்தை சொல்றாங்கன்னா, நீ எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலால் சொன்னார்கள். சொன்னபடியே அவன் மீறிட்டு போனான். அவன் சொன்னா ஒரே வார்த்தையில், நான் பானபலியாய் பரிபூர்ணமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடிய நேரம் வந்து விட்டது. நான் செய்ய வேண்டிய ஊழிய பணிகள் நிறைவு பெற்று விட்டது. ஆகவே நான் எருசலேமிலே போய் சாக ஆயத்தமாயிருக்கிறேன். ஆவியின் ஏவுதல். நீ நல்ல ஜெபிக்கிற ஆளு, அதனாலதான் படுத்து தூங்கிட்டு இருந்தப்ப இடுப்புல இருந்த பாம்பு ஏதோ ஒன்று வழவழன்னு இருக்குதேன்னு ஒரு ஏவுதல் வந்துதான் நீங்க எழும்புனீங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு ஆவியானவருடைய ஏவுதல் இருக்கும். உனக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறபடி நீ ஜீவனுள்ள தேவனை 4 பேருக்கு சொன்னா நீ கனன்ற அக்னியாயிருப்பார். அடுத்தவனுக்காய் ஜெபித்தால் கனன்ற அக்னியாயிருப்பார். உன் விளைநிலத்தையே நீ பெருசா நினைக்க கூடாது. என்னால எழும்ப முடியல, நடக்க முடியல, ஒரு காலத்தில் முடியாது. நீ எந்த நேரத்திலையும் ஆண்டவரை நேசிக்கிற பாத்திரமா இருந்தீங்கன்னா நீ பிரகாசமா இருப்ப. ஒரு இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஒழுத்து குப்பையில் நான் படிக்கும் பொழுது, நான் ஒரு 3வது 4வது படிக்கும் பொழுது, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார். தாத்தா அவர் போகும் பொழுது தலை இம்மா பெரிய முடி, இவ்வளோ பெரிய தாடி இருக்கும், இப்படி தலையை ஆட்டிக்கிட்டே தான் போவார். எங்கள் தாத்தா சொல்லுவார், அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஹலோ, நீங்கள் யார் தெரியுமா? யாரு கேட்டே உட்காந்து தாயையே நல்லா கவனிக்கணும். அம்மா ரெக்கமெண்டேஷனா பார்ப்போம். அன்பானவர்களே, அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா தலையாட்டிக்கிட்டே போவார். அவர் பேர் என்ன? தாத்தா, தலையாட்டி தாத்தான்னு பேர். எங்கே போகிறான்னு தெரியுமா? அவர் எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா மருதநாயகர்ங்கிற முருகேசன். அவர் சொல்லுவார், அவர் வயலுக்கு போகிறார்ப்பா, நீ பின்னாடியே போய் பாரு அப்படிப்பார். நான் வயலுக்கு போனேன்னா இந்த பொட்டல் காடாக இருக்கிற இந்த இடத்துல போய் 2 கையும் தூக்கிட்டு இப்படியே ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பார். அவருக்கு இயேசுவை தவிர வேறு யாரையுமே தெரியாது. அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே அவர் மரிச்சும் போயிட்டார். அல்லேலூயா. ஜெபம் எப்பவும் இருக்கணும் உங்களுக்குள்ள. வேலை செய்யணும், வேலை செய்கிறப்பையும் ஜெபிக்கலாம், நடக்கும் பொழுது ஜெபிக்கலாம், சமைக்கும் பொழுதும் ஜெபிக்கலாம். அதுக்காக உங்கள் பிள்ளையை தூக்கி சமையல் கட்டில் போட்டுறாதீங்க, ஜெபத்தோடு இருங்க. அல்லேலூயா. எதை செஞ்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எதை செஞ்சாலும் நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு அருமையான பாடல் ஒன்று உண்டு. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆயிரம் பதினாயிரம் ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு
பாடிக்கிட்டே இரு. ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஆவியில ஏவுதல் இருக்கணும். ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆவியின் ஏவுதல் இருக்கும். நீங்க ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்க உள் மனம் சொல்லும், ஆவியானவருடைய ஐக்கியப்பட்ட அந்த மனம் சொல்லும், இந்த காரியத்திற்கு நீ முயற்சிக்க வேண்டாம், இது பலிக்காது, இது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, வேண்டாம் என்று உன் ஆவிக்குள்ள ஆவியானவர் சொல்லுவார். நான்காவது, ஆவியின் கனி உங்களுக்குள்ளே இருக்கணும். கீழே இறங்கி எந்த இடத்துல போய் இறங்கி அந்த பலிகளை செலுத்தினா சொல்லுங்க? எலியா எந்த இடத்துல போய் இறங்கி பலி செலுத்தினா? கீசோன் ஆற்று. ஆனா திரும்பவும் மேலே ஏறிட்டான். எங்க ஏறினா? கர்மேல் என்கிற கனி தருகிற திராட்சை பலன் தருகிற அந்த இடத்துக்கு மேலே ஏறிட்டான். நீங்களும் நானும் எந்த இடத்துல இருந்தாலும் கனி கொடுக்கிறவளா எங்கேயும் இருக்கணும். ஒரு அழுகையா சொல்லுங்க பார்ப்போம். ஆராதனைக்கு முதலிடம் கொடுக்கணும். எவ்வளவு நிர்பந்தமான சூழ்நிலையும் ஆராதனைக்கு வரணும். அல்லேலூயா. ஆமென். அருமையான மகள், நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். அருமையான மகள் ராஜனுடைய துணைவியார், செவ்வாய்க்கிழமெல்லாம் ஜெபத்துக்கு வா மகளே, நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யுது? தலைக்கு மேல வேலை கிடையவே கிடையாது. வீட்டில் சும்மா கூட உட்காந்துருப்போம், சமைச்சிக்கிட்டு இருப்போம். ஆராதனைக்கு வர்றதுக்கு மறுக்கிறோம்னா அப்போ நமக்கும் ஆவியானவருக்கும் ஒரு தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். சரியான தொடர்பு இருந்தால் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்கிற பொழுதே சபைக்கு ஓடணும்னு எண்ணம் வரும். ஒரு அழுகையை சொல்லுங்க பார்ப்போம். ஜெபிக்கிற எண்ணம் உனக்குள்ள உருவாகணும். அப்படி உருவாகும் பொழுது தான் நீ புறப்பட்டு போய் ஜெபிக்கணுன்ற ஒரு பெண்கள் ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ள முடியும். ஒரு அழுகையை சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஜெபம் இருந்தா போதும், ஆண்டவர் மேல அன்பு இருந்தா போதும், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். காலையில நான் சொன்ன மகள்கிட்ட, மகளை இவ்வளவு தூரம் நடந்து வர முடியுமா? நீங்க பேசுற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் தூரம் எனக்கு பெருசு கிடையாது, போன வாரம் வந்த இந்த வாரமும் வந்துடுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் மேல ஒரு பாசம் இருந்துச்சுன்னா முடியாந்துருவோம். அல்லேலூயா. ஆவியில கனி வேணும். அந்த கனி என்ன? முதல் கனி அன்பு, இரண்டாவது கனி சந்தோஷம், மூணாவது கனி சமாதானம், நாலாவது கனி நீடிய பொறுமை, ஐந்தாவது கனி தயவு, ஆறாவது கனி நற்குணம், ஏழாவது கனி விசுவாசம், எட்டாவது கனி சாந்தம், ஒன்பதாவது கனி இச்சை அடக்கம். இந்த 9 விதமான கனியில நீ இருக்கணும். ஆமென். ஏசிய பாஸ்டர் சுந்தரம் ஐயா ஒரு தடவை தன்னுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்க விரும்பினார். நேரம் கடந்துருச்சு, நான் முடிக்க போறேன். உபவாசம் போடுறதுனா என்னன்னு கற்றுக் கொடுக்க விரும்பினார். அவன்கிட்ட சொன்னார், ஊழியத்துக்கு நான் வந்திருக்கிறேன், ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு நான் உங்களோடு இருக்க விரும்புகிறேன். சரி வாப்பா, வந்து இருக்கப்பா, ஊழியத்தை செய்ப்பான்னு சொல்லிட்டார். அவர் நினச்சார் ஊழியத்துக்கு வந்தோடனே எடுத்தோடனே மைக்கை கொடுத்துருவாரு, வெள்ளை வேஷ்டி சட்டை கொடுத்துருவாரு, எல்லாம் சாப்பாடு திருப்தியாக கிடைக்கும், ஒரு சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில் வரும், எந்த கஷ்ட நஷ்டம் எதுவுமே கிடையாது, ஜாலியாக இருக்கலாம். ஆனால் அவர் திடீர்னு சொல்லிட்டாரு, ஒரு வாரம் ஃபாஸ்டிங், சபையில் இருக்கிற ஊழியர்களாகிய நீங்களும் நானும் உபவாசம் போடணும். உபவாசமா? சாப்பிடக்கூடாது, போய் ஜெபி, இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது. அவர் பார்க்குற அந்த உடன் ஊழியக்காரன் பார்க்குற மாதிரியே இந்த பாஸ்டர் நல்ல பிரியாணி வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து இவருடைய அறையில் பிரியாணி வரும், இவர் திருப்தியாக சாப்பிட்டுட்டு படுத்துருவார். இப்படி 7 நாள் பாஸ்டிங். உள்ள அங்கே உட்கார்ந்துருக்கிற அவனுக்கு கடுப்புனா கடுப்பு. நானும் ஊழியம் செய்ய வருகிறேன், இந்த ஒரு வேளையாவது எனக்கு அவர் சாப்பிட்ற அந்த பிரியாணி வந்து எனக்கு கொஞ்சம் கொடுக்க கூடாதா? தட்டு உள்ள நிரம்பி லெக் பீஸா சாப்பிட்றாரே. அவனுக்கு ரொம்ப கஷ்டம், வெறுப்பு, அவர் மேல ஒரு நல்ல ஒரு அன்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு
சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா 7 நாள் நடந்துச்சு. இவருக்கு ரசம் கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. அவரு இடத்துக்கு ரசம் வந்துச்சு, அவரும் சாப்பிட்டார். அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டார், என் ரூமுக்கு வாங்கினார். உள்ளே வந்தான். போய் அங்கே இருக்கிற தட்டெல்லாம் எடுத்து போய் கொட்டிட்டு அதை கழுவி வையினார். இவர் சாப்பிட்டுட்டு வெறும் தட்டை போட்டு வச்சிருக்கிறார் போல இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தா, ஒவ்வொரு நாளும் இவன் பார்வைக்கு நேராக எடுத்துகிட்டு வந்தார்ல அந்த பிரியாணி, தட்டு தட்டாக அப்படியே பூத்து போய் கிடந்துச்சு. அப்போ தான் அவர் சொன்னார், உன்னை நான் பயிற்சி கொடுக்குறேன்னா முதல்ல நான் பயிற்சியில் வருவேன். நான் உபவாசம் போட்டாதாங்க உன்னை நடத்த முடியும். அவன் உடைஞ்சான், அழுதான். அவரை பார்த்து சொன்னான், ஐயா நான் உங்கள் மேலே கோச்சிக்கிட்டேன் ஐயா, தவறான விதத்தில் நான் கணிச்சிட்டேன் ஐயா, என்னை மன்னிக்கணும் ஐயான்னு சொன்னார். சுந்தரம் பாஸ்டர் சொன்னார், அப்படி இல்லைப்பா, என் ஆத்மாவிலேயே நான் வளர்ச்சி அடையணும், சரீரத்திலையும் திருப்தியாய் நடக்கணும். உனக்கு என்ன செய்யணும் அதுதான் என் சரீரம். என் சரீரத்தில், என் சரீரம் தேவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கம், நீ இன்னொரு அங்கம். இது பலப்பட்டு அது பலவீனப்பட்டா எப்படியா? அப்படி கிடையாதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். ஆவியின் கனி வேணும். ஆவியின் கனி விசுவாசிகளுக்குள்ள இருந்தா அந்த விசுவாசிகிட்ட நான் பேச மாட்டேன், இந்த விசுவாசிகிட்ட நான் பேச மாட்டேன். என் மாமனார் இப்படி செஞ்சிட்டார், என் மாமியார் இப்படி செஞ்சிட்டார், என் உறவு என்ன இப்படி நடந்துருச்சு, இவர்களோட ஐக்கியம் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்ற கசப்பான எண்ணம் வரும். இந்த ஆவியின் கனி இருந்துச்சுன்னா அன்பு உனக்குள்ள வரும், பூரண அன்பு வரும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடினபடி, அன்புக்கு ஒருவே இன்னும் அதிகமாக அன்பு பெருகணும், சந்தோஷம் பெருகணும். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சந்தோஷம் பெருகணும். நான் 3வது சமாதானம் பெருகணும். எந்த சூழ்நிலையும் ஐயா ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க. பீட்டர், பக்கத்தில் வீடு கட்டுறான் ஐயா, என்னால் எப்படியா சந்தோஷமா இருக்க முடியும்? உங்க இடத்துலயே வந்து வீடு கட்டினா நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுதான் விசுவாசி. உங்க இடத்தையே புடுங்கினாலும் சந்தோஷமா இருக்கணும். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தோட்டம் வாங்கினதுக்கு பிறகு சமீபமாக ஒரு 5-6 வருஷம்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம். நைட்டு படுத்துக்கிட்டு இருப்போம், அந்த மூளையிலேருந்து ஒரு சத்தம் கேட்கும், எல்லாம் செல்வம் உன்னை வெட்ட போறேன்டா, மானங்கட்ட பயல, உன் பொண்டாட்டி இழுத்துட்டு போறேன்டா, உன் பிள்ளைய அப்படி பண்ண போறேன்டான்னு சத்தமெல்லாம் வரும். எங்கள் வீட்டுக்கார அம்மா, உனக்கு மீசை மீசை இருக்கான்னு கூட கேட்டாங்க. என்ன செய்யணும்னு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஒரு நாள், பரலோக ஸ்டேஷனுக்கு போனோம்னா ஃபுல்லாக. என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் போடும். ஒரு தடவை கூட நான் பதிலுக்கு பதில் செய்யலை, அப்படியே ஆண்டவருக்கு வெற்றி கொடுத்தேன். என்னையே கொடுத்துட்டு என்னையே திட்டுற கதெல்லாம் எப்படி இருக்குது பாரு. காசை வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு. அல்லேலூயா. தேவன் சில சமயத்தில் அனுமதிப்பார். அப்போ எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் கனியை நான் பயன்படுத்தணும். அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ போய் பீட்டர் ஐயா தெருவில் வயலில் போய் நின்று, மெயின் ரோட்டில் நின்று 1 ஏக்கர் இடம் எனக்கு வேணையான்னு கேட்டால் அவன் பஞ்ச பணாதியா உங்ககிட்ட கால் பணம் குறைக்கு போயிட்டே இருப்பான். இடத்த வாங்கி ஆளுக்கு ஒரு நிலத்தை கொடுத்து பிள்ளைகள்லாம் வீடு கட்டி சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்லலாம். துக்குனியோண்டு இடத்துக்கு போராடிக்கிட்டு நீங்க ஆவியின் கனியை பெற்றவர்களாக இருந்தால் 1 ஏக்கரில் 10 ஏக்கர் கூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு அழிலையை சொல்லுங்க பார்ப்போம். எது வேணாலும் செய்யட்டுமே, உங்க வீட்டு கொள்ளையில வந்து வீடுகளை கட்டட்டுமே, உங்களுக்குள்ள கசப்பும் வெறுப்பும் பெருகும். பொறுமையோடு எனக்காக வச்சிருக்கிற இடம் எங்கேயா இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட நீங்க பார்ப்பீங்க. 5வது தடவை போய் பார்த்துட்டான், சமுத்திர முகமாய் பார்க்கிறான், ஒன்றும் காணும். ஆனா 5வது அந்த பொறுமை, நீடிய பொறுமை அவனுக்குள்ள வந்த பிறகு, பரவாயில்ல, என்னை 7 தடவை பார்க்க சொன்னார்ல,
5 தடவை தானே பார்த்துருக்கிறேன். 6வது தடவை ஏதோ ஒன்று நடக்க போகுது. 5வது தடவை, 4வது தடவை ஆவியின் களி, 5வது தடவை ஆவியின் சிந்தை. வசனத்தை படிக்க வேணாம், நிறைய வசனங்களுக்கு படிக்க வேண்டாம். 6வது தடவை அவன் போய் பார்க்கிறான். ஆவியில ஜெபம் பண்ணுகிற அனுபவம். 6வது தடவை ஆவியில ஜெபிக்கும் பொழுது அவன் உள் மனசுல ஒரு சந்தோஷ நிறைவாய் வருது. அதில் தான் வசனம் 6 எபேசியர் 6:18 சொல்லுது, எந்த சமயத்திலும் சகல வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். யூதா 20 கூட வசனம் சொல்லுது. இந்த 6வது தடவை ஜெபிச்ச பிறகுதான் அவன் மனசுல ஒரு திருப்தி வருது. சரி, 6 தடவை நான் பார்த்துட்டேன், அங்க எதுவும் தெரியல. ஆனா என் மனசுல என்ன தோணுது, ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. இப்ப 7வது தடவை நான் பார்க்க போறேன். 7வது தடவை ஆதியில ஆராதனை செய்யும். ஆமென், ஆமென். என்ன எனக்கு இல்லாமற் போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. என்ன எனக்கு இல்லாமற் போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. மனதனியாக இல்லாமற் போனாலும் மகிமை எனக்கு போதுமையா. என் இசையா மகிமை எனக்கு போதுமையா. என்ன எனக்கு இல்லாமற் போனாலும் உன் கிருபை எனக்கு போதுமையா. சுற்றத்தாரும் முற்றாரும் சொந்த பந்தம் எல்லாரும் அக்கம் பக்கம் வீட்டாரும் சபையோர் எல்லாரும் எனக்கு எதிராக நின்றாலும் பயப்படலாம். சமத்துவமாய் நான் பார்க்கணும். வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வனிடத்திலே நான் பார்க்க வேண்டும். அந்த கடலின் ஆழத்துல பார்க்கலாம். ஆதியில் ஆராதனை பண்ணும் பொழுதே உனக்கு ஒரு வெளிப்பாடு வரும். 1 ராஜாக்கள் 18:44 நீங்க படிக்கும் பொழுது அது புரியும். ஆமென். அதெல்லாம் பயப்பட வேண்டாம், கொஞ்சம் தண்ணியை கொடுங்க. அல்லேலூயா. பாருங்க, படிங்க, அது படிங்க பார்ப்போம். 18:44 7ஆம் தரம் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை, சமுத்திரத்திலிருந்து உள்ளங்கை அத்தனை, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனையான சிறிய மேகம் எழும்புகிறது. என்ன எழும்புது? சிறிய ஒரு மேகம். சின்ன மேகம் எழும்புது. இங்க கவனிங்க எல்லாரும், இங்க பாருங்க. ஆமென். என்ன மேகம் எழும்புது? சிறிய ஒரு மேகம். சின்ன மேகம் எழும்புது. ஆமென். ஒரு உள்ளங்கை அத்தனை மேகம் எழும்ப வேண்டும். என்ன எழும்பணும்? சிறிய மேகம். உங்களுக்குள்ள என்ன எழும்பணும்? உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். உடனடியா அவன் ஆகாப்ப நோக்கி என்ன சொல்றான்? படிங்க, இங்க கவனிங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் செய்ய வேணாம். இங்க கவனிங்க. அந்த பக்கம் யார் பார்க்கறது? என்ன பாருங்க. அம்மே, 2 பக்கமும் 2 பத்தாயத்தை வச்சிருக்கோம் பாருங்க, அதுங்க பார்த்துக்கோங்க. எல்லாம் மெல்லிசா பெற்று வைங்கன்னா அதாவது 10,000 பெற்று வச்சிருக்கு. நல்லா கவனிக்கணும். உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம். உன் விசுவாசம் சின்னதாக இருந்தா போதும், நீ பெரிய ஆளா மாறிடுவ. சின்ன மேகம், சின்ன நம்பிக்கை. தம்பிக்கிட்ட அருமையான தம்பி அவரிடத்துல சொன்ன, ஐயா எனக்கு பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, மாடெல்லாம் கொடுக்கலான் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், இன்னும் 10 மாடு வாங்கு, இன்னும் 20 மாடு வாங்கு, அதை பார்த்துக்கிறதுக்கு 4 வேலைக்காரர்களை வை, சம்பளம் கொடுக்கறதுல அதுலேயே ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த சாணத்தெல்லாம் எடுத்து போட்டு என்ன செய்ய? கேஸ் உண்டாக்கு, வீட்டு சமையல் அதில் பண்ணு, பாலை ஒரு பண்ணையை உருவாக்கு. சொந்த பால் பசும்பால் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு என்ன வழி தடையா இருக்கோ அதுதான் ஆசீர்வாதம் இருக்கு. பயப்படக்கூடாது.
இதுல ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னு கவலைப்படக்கூடாது. கணவன் குடிகாரனா இருக்கான்னு சிந்திக்கவே கூடாது. என்ன செய்யணும்? அதுல தான் எனக்கு ஆசீர்வாதம். எந்த நிலைமையில நான் சபையில நிற்பேன், தூணா நிற்பேன், ஜெபத்துல இருப்பேன், எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த ஆசீர்வாதத்தை நான் இழக்க மாட்டேன். உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எனக்கு இருக்கிறது. ஆமென், ஆமென். ஒரு அலையே சொல்லுங்க பாப்போம். பயப்படாத. உன் தொழில் முடங்குதா, உன் எதிர்காலம் முடங்குதா, உன் சிந்தனையில ஐயோ எனக்காக சப்போர்ட்டா இருந்த என்னுடைய அப்பா அம்மா எல்லாரும் மாறுறாங்களா, அப்பதான் நீ தனிச்சு வளர போறன்னு அர்த்தம். ஒரு மரத்தை கிளைய, அதாவது ஒரு நல்ல முருங்கை மரத்தை எடுத்துங்க. ஒரு கிளை வெட்டப்படும் பொழுது அந்த மரம், அந்த கிளை அழுமா, ஐயோ என்ன வெட்டுறாங்களே. எங்க அப்பாவோட இருந்தப்ப நான் எவ்வளவு பெரிய இருந்தேன், எங்க அம்மாவோட இருந்தப்ப எப்படி இருந்தேன், என் பிள்ளைகளோட இருந்தப்ப நான் எவ்வளவு செழுமையா இருந்தேன், என்ன மொட்டையை வெட்டிட்டாங்க, எனக்கு இந்த ரெக்கையெல்லாம் பிச்சுட்டாங்க, எல்லாம் அடுப்புல அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். துண்டு விடப்பட்ட நான் பல துண்டுகள் ஆனேன். அந்த துண்டுகளை எடுத்து என் மேல சாணத்தை பூசிட்டானோ ஐயா. திரும்பவும் ஒரு இடத்துல குழியை வெட்டி என்னை தனியா போட்டு புதைச்சிட்டானோ, தனியா கிடக்குறேன். கொஞ்ச நாள் கழிச்சு அதுல ஒரு கிளை வருது, அது விருத்தி ஆகுது, அதுல அநேக கிளைகள் உருவாகிறது. அதை போல உன்னை தனிச்சு நறுக்கி விடுறாங்களா, உனக்காக ஆசீர்வாதம் தனித்தாக இருக்குது. சொல்லலாம், உலகமே எதிர்த்தாலும் பரவாயில்ல, நீ யாருங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் உள்ளங்கை அத்தனை சிறிய மேகமாய் உன் வாழ்க்கையை எழுப்பி கட்டுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணன் எதிர்க்கலன்னா விஜய் ஒரு தோப்பா இருக்குமா? விஜய் கீழ்ப்படியலன்னா ஒரு முரட்டுக்கால வந்திருக்குமா? ஆமென், அல்லேலூயா, ஆமென். சில சமயத்தில் தேவன் அனுமதிக்கிறார். ஆமென். எனக்கு சில சமயத்தில் ரொம்ப சங்கடமா இருக்கும். அருமையான மகளை குறித்து, அதாவது அண்ணன் முடக்கப்பட்ட நிலைமையில படுத்த படுக்கையாக கிடந்தாங்க. அப்பாவுக்கும் முடங்கி போச்சு, எல்லாம் வரிசை இறந்தும் போயிட்டாங்க, நிறைய சொத்து பத்துக்கிட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இன்னைக்கு அதுக்கு ஒரு பையன் வரான், அவன் முடங்கல, உட்கார வைக்க பார்க்கறது முடியல. அது இங்கே வந்து படுத்துக்கிட்டு தலை எதிர்த்து போட்டுக்கிட்டு தண்டத்துக்கு எடுக்கிற மாதிரி, என்ன ஏன்டா இங்கே உட்கார வச்சிங்கன்றான். ஆமென், ஆமென். நான் துண்டு பண்ணப்பட்டுட்டேன்னு நினைக்காத, என் குடும்பத்தில் நான் உடைஞ்சு போயிட்டேன்னு கவலைப்படாத. உன்னையும் ஒரு பெரிய பாத்திரமா உருவாக்க ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீ சாதாரணமான பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. இவெல்லாம் வளர்ந்து இவன் கையில் பைபிள் கொடுத்து ஊழியம் செய்யறான்னா எவனாவது எடுத்துக்க வருவானாலோ, நாலு சாத்திட்டு ஏசுதாண்ட தெய்வம்பான். ஆமென். அப்படிப்பட்ட பிள்ளைங்களும் நமக்கு வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென். இந்த தொடர் நீங்க பிரகாசமா இருந்தா என்ன பண்றது? இவன் அப்படியே சொல்லுவான், முரட்டு காளையா இருப்பான். தெய்வம் பாரு, நீ ஒழுங்கா உட்காரனா போயா அப்படின்னு உட்காந்துட்டான் பாரு. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஆலமரமா வழி நடத்தப்படுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திக்கு இருக்கு. இந்த கை சும்மா இருக்கவே இருக்காது, அது அப்படியே இதை நோண்டும். தலை சொல்ல, சும்மா இருக்க மாட்டியா? இல்லை, அது எப்படி இருக்குன்னு நான் பார்த்தேன். கண்ணு சொல்லும், நான் தான் அந்த பொருளை அந்த கையை எடுக்க சொன்னேன், அதை எடுத்து நான் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டேன். கொஞ்சம் சும்மா இருப்போம், உடம்பெல்லாம் வலி. கால் சொல்லும், என்னையும் பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அங்கம் தானே. உள்ளங்கை அளவுக்கு சின்ன மேகம் உனக்குள்ள இருந்தால் போதும். சின்ன நம்பிக்கை, சின்ன தரிசனம், சின்ன வாழ்க்கை, அது பெரிய அளவில் கர்த்தரோட மாற்ற போதுமானது. ஒழுங்கா படிடுவோமா, ஆண்டவர் நோக்கி சொல்லுவோமா. ஆமென், அல்லேலூயா. உள்ளங்கை எத்தனை மேகம் எழும்புகிறது. அந்த மேகம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? அழிஞ்சு போயில்ல. ஒரு அருமையான ஒரு நல்ல நண்பர் எனக்கு உண்டு. அவர் நல்ல சென்னையில் ஒரு பெரிய ஊழியக்காரர்.